சொல்றாங்க for a function f of x equal to this value and x interval is 0 to 2. Compute average change the sub interval 0 னா 0.5. இது x னா இது f of x value கரெக்ட்டுங்களா? இது x னா இது Yes, f of ma'am. x value, இது x னா இது f of x value, இது x னா இது f of x value. கரெக்ட்டுங்களா? Yes, sir. Yes, sir. அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்சுன்றான். ரேட் ஆஃப் சேஞ்சுனா வந்து இது f dash of x கண்டுபிடிக்கிறது வேணும். f dash of x வந்து இந்த பாயிண்ட்ல என்ன வரும்னு கேட்கறான். Yes, sir. பார்க்கலாமா? Yes, sir. சரி. நம்மளுக்கு தெரியும் f of x என்ன கொடுத்துக்கிறாங்க? x ஸ்கொயர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ f dash of x என்ன எழுதுவீங்க? 2x ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டுங்களா? Yes, sir. நம்ம as per ரூல் படி ஃபார்முலா என்ன? நார்மலா பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ்ல அதாவது 11th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f dash of x வந்து எப்படி வரும்னா fb minus fa divided by b minus a இது உங்களோட ஃபார்முலா. சரிங்களா? fb minus fa divided by b minus a இது ஆவரேஜ் ரேட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்தனால ஆவரேஜ் ரேட்னா இதனோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா b plus a ன்னு கிடைக்கும். ஆவரேஜ் ரேட்னா இதனோட ஃபார்முலா வந்து b plus a ன்னு கிடைக்கும். சரிடா கண்ணு? Yes, sir. நம்ம f dash of x என்ன சொல்லிக்கிறோம் 2x ன்னு சொல்லிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப இந்த வேல்யூக்கு டேபிள் பெம் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி போடுறோம். சரிங்களா? Okay, sir. வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x f dash x கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வேணா நம்ம ட்ரை பண்ணி போடலாம். x ஓட வேல்யூ என்ன 0.5 ஃபர்ஸ்ட் வேல்யூ கரெக்ட்டுங்களா? 0.5 அப்ப என்ன கிடைக்கும் 2 into 0.5 ஒன்னு போடலாமா? புரியுதா? X னா 0 தானே சார்? என்னமா இங்க x என்ன கொடுத்துக்கறோம் இங்க இந்த பாயிண்ட்க்கு நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் பாருங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் இதானே கேட்டுக்கறோம். எஸ் சார். ஓ அதுக்கு சரிங்க சார். நான் இத கண்டுபிடிக்கிறேன். நான் இத போடல. இதுக்கு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். எஸ் சார். இது 1 போட்டா என்ன கிடைக்கும் 2 into 1 வந்து 2 கரெக்ட்டா? எஸ் சார். அடுத்து 1.5 அப்ப 1.5 போட்டா 2 into 1.5 3 கரெக்ட்டுங்களா? 3 எஸ் சார். அடுத்து 2 போட்டா 2 into 2 4 4 இதுல என்ன டவுட் இருக்குதாமா? நோ சார். சரி. சோ அடுத்த வர்க் என்ன பண்ண போறீங்க? a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ இன்டர்வல்ல கொடுத்துக்கறாங்க நம்ம. அப்ப அது f of x கிடையாது. அது a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ இன்டர்வல் and x ஓட வேல்யூ வந்து 0.5 அப்படி வச்சு நம்ம போட போறோம். சரிங்களா? இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வல் கொடுத்துக்கறாங்கல. இந்த இன்டர்வல் வந்து நான் x f of x ன்னு நம்ம சொன்னோம்ல. பட் இது இன்டர்வல் கான்செப்ட்னால இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ a ஃபர்ஸ்ட் வேல்யூ a செகண்ட் வேல்யூ b 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 சரிங்களா? எஸ் சார். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்ப சொல்லுங்க f of b minus f of a divided by b minus a is interval. இன்டர்வல் கொடுத்தது இங்க என்ட்ரி பண்ணீங்க. இன்டர்வல் என்ன கொடுத்துக்கறான்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 0 to 0.5 சொல்றாங்க. என்ன கிடைக்கும் சொல்றாங்க 0 to 0.5 0.5 minus 0.5 minus 0 f of இங்க அப்ளை பண்ணனும். f of b இதென்ன f of x இதென்ன? எஸ் சார். அப்ப f of b ன்னு என்ன பண்ணுவீங்க? இது வந்து b ஓட வேல்யூ இது வந்து a ஓட வேல்யூ. ஓகே சார். அப்ப b minus a னா கீழ வந்து 0.5 வருது கரெக்ட். மேல என்ன கிடைக்கும் 0.5 the whole square minus 0 அப்ப என்ன கிடைக்குது 0.5 the whole square divided by 0.5 கட் ஆயிரும் that is equal to 0.5 ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் புரிஞ்சுதா? எஸ் சார். அதே மாதிரி செகண்ட் கால்குலேஷன் போடலாமா? செகண்ட் கால்குலேஷன் இவனோட இன்டர்வல் யார் அவன் 0.5 அப்ப சொல்லுங்க 1 square minus 0.5 square divided by 1 minus 0.5 கரெக்ட்டுங்களா? 0.5 எஸ் சார். அப்ப என்ன கிடைக்கும் 1 minus 0.25 divided by 0.5 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப 0.75 divided by 0.5 சோ என்ன வரும்னு சொல்றாங்க இதனோட வேல்யூஸ் 0.35 எப்படி 0.35 வருது? என்ன தப்பா சொல்லிட்டேன் சார். ஆக்சுவலா 1 minus 0.5 0.5 தானே? 1.5 கரெக்ட்டா? 75 நான் வச்சுக்கோ 75
1.5 கரெக்டா? ஏன்னா 175 டிவைடட் பை 0.5 நம்ம ஓகே டிவைடட் பை நம்ம என்ன பண்ணலாம் 50 போடணும் கரெக்டுங்களா 50 தானே ஆமாம் ஆமாம் 50 தான் வரும் அப்போ 7.5 வரும் 7.5னா 1.5 வரும் கரெக்டுங்களா அடுத்த இன்டர்வல் யாரு 1.5 1.5 ம் அப்ளை பண்ணி சொல்லுங்க 1.5 the whole square minus 1 square divided by 1 minus 1.5 minus 1 1.5 minus 1 is equal to 1.25 minus 1 divided by 2.25 15 into 15 2.25 so 2.25 minus 1 divided by 0.5 அதுதான் வந்து 1.25 ஆகுதா அது டைரக்டா சொல்லியா 1.25 டிவைடட் பை 0.5 வா yes sir எவ்வளவு வரட்டாங்க 12 னா எவ்வளவு 2 டைம்ஸ் ஆ 2.5 வா 2.5 வருது next வந்துட்டு 1.5 to 2 கரெக்ட்டா yes sir 1.5 to 2 2 square minus 1.5 the whole square divided by 2 minus 1.5 4 minus 2.25 divided by 2 minus 1.5 0.5 which is equal to 4 minus 2.25 1.75 1.75 divided by 0.5 which is equal to 1.5 ஸோ அவ்வளோதாங்க அப்போ இந்த கால்குலேஷன் இது போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் ஸோ நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அப்போ எஃப் டேஷோட வேல்யூக்கு ஒரு டேபிள் போட்டுங்க அண்டு இந்த கான்செப்ட்டுக்கு வேல்யூ போட்டுங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது அவன் தான் ஆவரேஜ் ரேட்டு அண்ட் இந்த ரேட்டு கேட்குறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடுறாங்க சரிங்களா இப்போ யாருக்கு இவனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க இவன் தான் மெயின் வேல்யூ இதை நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு இவனை ஒரு டார்க் மார்க் போட்டு கால்குலேட் பண்ணது போட்டுங்க அடுத்து இவன் தான் நம்ம பைனல் ரிசல்ட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ அதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவனோட ரிசல்ட் இதுக்கு ஒரு நார்மலாக தனியாக எழுதி கூட நீங்கள் பாக்ஸ் போட்டுங்க சரிங்களா இவனோட ரிசல்ட் சார் கம்பேரிசன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க சரிங்களா ஓகேங்க சார் இது வந்து ஒரு நார்மல் எக்ஸசைஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம +2ல எந்த கொஸ்டின் கேட்பான் விடுவான்னு தெரியாது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இன்னும் கேட்டதில்லை சப்போஸ் தெரிஞ்சு வச்சுக்க